வணக்கம். போன லெசன்ல நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பாசிவ் வாய்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். ஸோ அந்த லெசன்ல உள்ள சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ அதை நல்லா கவனமா நீங்க கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு லெசன் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். fill in the blanks with the present participle or the past participle of the verb given in brackets. Okay. So number 1 என்னன்னா present participle ஓட be verb தான் auxiliary verb வர முடியும். have verb என்னைக்கும் auxiliary verb வராதுன்னு பார்த்தோம். That's number 1 point. Number 2, past participle of intransitive verbs. Sorry, past participle of transitive verbs. அதை எடுத்துக்குவோம் முதல்ல. அது வந்து ரெண்டு verbsமே வரும். be verbsம் வரும், have verbsம் வரும். helping verbs. be verbs வரும்போது passive meaningலையும், have verbs வரும்போது active meaningலையும் வரும். intransitive verbs ஓட past participles have தான் எடுக்கும். ஏன்னா intransitive verbs object எடுக்காது, passive voiceல நம்ம சொல்ல முடியாது. அப்படியே ஒருவேளை சில intransitive verbs ஓட be verbs helping verbs பாத்தீங்கன்னா அங்க அந்த past participle action இல்லாம state வரும்னு பார்த்தோம். அதுதான் அந்த adjectiveனு பார்த்தோம், verb இல்லாம. ஓகே, சோ அதுதான் நான் அந்த he is gone, he has gone சொன்னேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்தோம். he has retired, he is retired எல்லாம் சொல்லி. ஓகே, the last point has been, have been, had been. இந்த மூணுமே auxiliary verb வந்துச்சுனா, see the present perfect or the past perfect. has been or have been or present perfect, had been past perfect. இதோட present participle போட்டோம்னா active in meaning, past participle போட்டோம்னா passive in meaning. ஏன்னா இந்த has been, have been, had been எல்லாம் have verbs கிடையாது. அது வந்து be verb உடைய compound form, அதோடைய present perfect form. be verb உடைய present perfect form தான் have been and has been. be verb உடைய past perfect தான் had been. ஓகே, ஸோ அதே விஷயம் தான் நம்ம 1 ஓட நம்ம 5 நம்ம லிங்க் பண்ணணும். present participle ஓட be verb தான் வரும் பார்த்தோம்ல, active in meaning, right? ஸோ அது மாதிரி be verbs எப்போ வந்தாலும் present participle ஓட அது active in meaning, past participle ஓட வரும்போது passive in meaning, இல்லை intransitive verbs ஓட வந்துச்சுன்னா அது adjective வரும்னு பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் நல்லா பண்ணலாம். ஓகே, shall we begin? Number 1, 2 men were dash in the doorway. Stand is the verb. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ரூல்ஸ் தெரியாமையே ஆன்சர் கரெக்டா போட்டுருவோம். ஆனா நீங்க இந்த ரூல்ஸை வச்சு அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா வேற சில இடங்கள்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 2 men were dash in the doorway. ரெண்டு பேர் டோர்வேல நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்டாண்ட் தான் verb. நின்றுட்டு இருந்தாங்கன்னே நானே சொல்றேன். ஸ்டாண்ட் தான் verb, men தான் சப்ஜெக்ட், be verb இங்க helping verb இருக்கு. அப்ப be verb helping verb இருக்கும்போது intransitive verb stand, இப்ப நம்ம ing தான் போடணும், present participle. 2 men were standing in the doorway. Okay. Number 2, many houses were dashed by the gale. இதுல நீங்க என்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்கணும்னா சப்ஜெக்டா என்ன வருதுன்னு பார்க்கணும், கொடுத்துக்கிற verb வந்து டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவான்னு பார்க்கணும், ஹெல்பிங் verb be verb have verb பார்க்கணும். ஓகே, சோ இதெல்லாம் பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். many houses were dashed by the gale. yes, புயல்ல நிறைய வீடுகள் சேதமாக்கப்பட்டன. அதான் இது விஷயம். damage is the verb. இது passive voice தான். houses தான் சப்ஜெக்டா இருக்கு, be verb auxiliary verb இருக்கு, passive voice. அப்ப நம்ம இதோட past participle போடணும், damaged. So the whole exercise is about whether you should use the present participle or the past participle of the verb given in brackets. So இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும், right? Number 3, we have been dashed for over half an hour. We have been dash
for over half an hour. So இது உள்ள verb வந்து wait. நீங்க சப்ஜெக்ட் பாருங்க. We verb wait. அரை மணி நேரத்துக்கு மேல நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றோம். See active in meaning. அதோட இந்த have been என்னது? be verb. இந்த have பார்த்துட்டு have verb ன்னு நினைச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லி போன லெசன்லயே பார்த்தோம். ஸோ அந்த லெசனை பார்க்கலைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லெசனோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க போய் பாருங்க ஃபார் மோர் கிளாரிட்டி. அதுக்கப்புறம் திருப்பி இந்த எக்ஸசைஸை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். We have been waiting. Okay, so be verb ஓட present participle போடும்போது active in meaning. ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம தான். Right? Is it clear? Okay. நீங்க இதுக்கப்புறமா இதனால டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க காமெண்ட்ஸ்ல அவசியம் கேளுங்க. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெசன்ஸ் தான், இருந்தாலும் இது அவசியம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. Number 4, the doctor has been dash out. The doctor has been dash out. Subject doctor இருக்கு. To attend an urgent case. Call is the verb. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்? ஒரு urgent case அட்டெண்ட் பண்றதுக்கு டாக்டரை கூப்பிட்டுருக்கிறோம். the doctor தான் சப்ஜெக்டா இருக்கு. இப்போ டாக்டர் அழைக்கப்பட்டிருக்கிறார். He has been called out. He has been summoned. Okay, to deal with an emergency. So he has been called out. Past participle போடணும். Passive in meaning. Right? Doctor தான் subject, call verb இருக்கு. So doctor தான் கூப்பிட்டுருக்காங்க யாரோ. So the doctor has been called out. I want these parcels dash immediately. I want these parcels. So parcels பக்கத்துல dash இருக்கு. நம்ம என்ன சொல்ல வர்றோம்? இந்த parcels எல்லாம் deliver is the verb. இந்த parcels எல்லாம் உடனடியா deliver பண்ணப்பட வேண்டும்னு சொல்றோம். passive in meaning. You see parcels பக்கத்துல parcels தான் deliver பண்ணணும்ங்கிறதுனால நம்ம past participle போடணும். Delivered. I want these parcels delivered immediately. Delivered na to be delivered மாதிரி தான். Okay? So passive நால past participle போடுறோம். இதே நீங்க வேற மாதிரி I want you to deliver these parcels சொல்லும்போது to deliver னு போடுவோம். இங்க parcels பக்கத்துல போடுறதுனால delivered போடுறோம். Okay? Are you dash the goods with you? It is the same book. போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இந்த அதே புக்ல இருந்து தான் அந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கிறேன். இப்ப Are you dash the goods with you? Or would you like them dash on later? Would you like them? See them இருக்கு பாருங்க. Them பக்கத்துல இந்த dash இருக்கு. Sent on. Oh, sorry. நானே சொல்லிட்டேன். Answer. It happens, right? So what are the two verbs? Take and send. So in the goods நீங்களே எடுத்துட்டு போறீங்களா? Are you taking the goods with you? Present participle taking. ஏன்னா இது active in meaning. Right? Be verb ஓட வருது. You தான் subject. Are you taking the goods with you? Or would you like them sent on later? Sent. ஏன்னா இங்க them தான் the noun. Okay, so இந்த goods தான் இந்த themனா இங்க goods தான் ரெஃபர் பண்ணுது. நீ எடுத்துட்டு போறியா இந்த goods இல்ல இந்த goods அனுப்பி வைக்கப்படணுமான்னு நம்ம கேக்குறோம். So sent is passive in meaning. Taking is active in meaning. Right? Always remember that. Present participle active in meaning, past participle passive in meaning. Okay? So அதே past participle ஓட என்ன auxiliary verb வருதுங்கறதையும் நம்ம பார்க்கணும். Have verb வந்துச்சுனா அங்க நம்ம active in meaning னு சொல்றோம். Right? Number 7. She was dashed by the fire dash a newspaper.
Sit and read are the verbs. She was dash by the fire. Dash a newspaper. இது ரொம்ப ஈஸி. சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க. she தான் சப்ஜெக்ட். அவ தான் ஃபயர் பக்கத்துல உட்கார்ந்திருந்தா. அவ தான் நியூஸ் பேப்பரை வாசிச்சிட்டு இருந்தா. சோ ரெண்டுமே ஆக்டிவ் இன் மீனிங். she was sitting by the fire. so present participle போடணும். ing form. சோ இது என்ன ஏன் present participle நம்ம சொல்றோம் அப்படின்னு நீங்க அந்த பழைய லெசனை அந்த போன லெசனை பார்க்கலனா நீங்க நினைக்கலாம். of course it is the verb, the main verb. இதே நம்ம present participle னு சொல்றோம்னு நீங்க யோசிக்கலாம். அது நான் போன லெசன்லயே சொல்லியிருந்தேன். அந்த டேர்ம் ஒண்ணுதான். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அது verb-ஆ அது gerund அது present participle-ஆன்னு சொல்றோம். சோ இங்க வந்து verb தான். ஆனா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வந்து present participle தான். Right? She was sitting by the fire reading a newspaper. So ரெண்டுமே present participle தான் போடுறோம். Because it's active in meaning. This house has been dash nearly 100 years. Now, இது ஒரு நல்ல sentence. This house has been dash nearly 100 years. So, என்ன சொல்ல வரோம்? Build is the verb. The sentence உடைய அர்த்தம் என்ன? இந்த ஹவுஸை கட்டி 100 வருஷம் ஆச்சுன்னு தான் சொல்ல வர்றோம். ஓகே, has been built past participle. ஏன்னா ஹவுஸ் தான் சப்ஜெக்ட். has been buildingனு போடக்கூடாது. இங்க நம்ம ஹவுஸ் வந்து சப்ஜெக்டா இல்லாம தேவின்னு போட்டா கூட நீங்க பில்டிங்னு போட்டாலும் நல்லா இருக்காது. ஏன்னா 100 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க எல்லாம் வரும். அதுவும் வராது. see, it doesn't make sense. so இந்த மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்றது நீங்க ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. this house has been built. present perfect passive has been built nearly 100 years na இந்த built வந்து it's more like an adjective. நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து past tenseல 100 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்டதுன்னு சொல்ல வரல நம்ம. அதான் பேசிக்கலி அர்த்தம். ஆனா கட்டி 100 வருஷம் ஆயிருச்சுன்னு சொல்றோம்ல. 100 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்டதுன்னு சொல்லும் போது அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆகும். இந்த வீடு கட்டி 100 வருஷம் ஆயிருச்சுன்னு சொல்லும் போது அது ஒரு பிரசன்ட் பர்ஃபெக்டாவும் உங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே, so this house was built 100 years agoன்னு சொல்லுவோம். 100 years agoன்னு இருந்துச்சுன்னா அதுதான் டைம் மார்க்கர். பாஸ்ட் டைம் டெஃபினட்டா நம்ம சொல்றோம். அப்போ was built போடுவோம். இங்க has been built போடுறோம். so இந்த built வந்து it acts more like an adjective. அதோட state. okay, I hope you understand the meaning. இல்லைன்னா அந்த வீடியோவையும் பாருங்க. அந்த he is gone, he has gone அந்த வீடியோ அவசியம் பாருங்க. அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். We should like 2 seats dash for us. We should like 2 seats dash for us. Reserve is the verb. So எங்களுக்கு 2 seats reserved வேணும்னு சொல்றோம். 2 seats reserved ஏன்னா passive voice. You see, seats reserved பண்ணப்படணும்னு சொல்ல வரோம். So reserved past participle போடணும். We should like 2 seats reserved for us, booked for us. அந்த மாதிரி எல்லாமே past participle. The last sentence, they were dash that their team had been dash. இது நல்ல sentence. See, they were dash that their team had never been dash. Boastum be to the verbs. Okay, right? Yes. So என்ன சொல்ல வரோம் இங்க? அவங்க boast பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெருமை பீத்துறதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் வந்து boast. So அவங்க வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. active voice. You see, they were boasting. present participle நம்ம போடணும். என்ன boast பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அவங்களுடைய டீம் அது வரைக்கும் தோற்கடிக்கப்பட்டதே இல்லைன்னு boast பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
team இங்க சப்ஜெக்ட் ஆயிடுச்சா? அப்ப beat தான் verb-ஆ இருக்கு. அப்ப இங்க passive form போடுவோம். Their team had never been beaten. Okay? So இது நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸையும் திருப்பி இன்னொரு தடவை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன் இங்க present participle போடுறோம், ஏன் past participle போடுறோம், verb பொறுத்தும் இருக்கு. verb transitive verb-ஆ, verb intransitive verb-ஆ, sentence உடைய subject என்ன, subject action பண்ணுதா இல்ல subjectக்கு action பண்ணப்படுதா, இதெல்லாம் நீங்க சேர்த்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் பளிச்சுன்னு புரியும். Right? Of course. Yeah, that's how every learner gets to understand all the concepts of grammar. Okay? So if you have understood this lesson, please share it with your friends. Thank you for watching.